Hi friends, welcome to Ecdial. இன்னைக்கு ஒரு ஏசினுடைய ரிவ்யூ வீடியோ பார்க்க போறோம். அந்த ஏசி ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ட். நீங்க எப்பவுமே நான் இன்வெர்ட்டர் மட்டும் தான் பெஸ்ட் அப்படினு சொல்றீங்க, இன்வெர்ட்டர் வேண்டாம் அப்படினு சொல்றீங்க. ஆனா எனக்கு இன்வெர்ட்டர்ல தான் பெரிய இன்ட்ரெஸ்ட். அதனால எனக்கு இன்வெர்ட்டர் தான் வேணும். இன்வெர்ட்டர்ல எனக்கு பெஸ்ட்டான ஒரு மாடல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த மாடல். இது பாத்தீங்கன்னா Panasonic 5 star இன்வெர்ட்டர் ஏசி. இந்த Panasonic 5 star இன்வெர்ட்டர்ல ஏன் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 years வாரண்டி ஆன் கம்ப்ரஸர் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது 5 years வாரண்டி ஆன் பிசிபி இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டு பிசிபிக்கும் 5 years வாரண்டி. அதுபோக 5 years வாரண்டி ஆன் அவுட்டோர் பாடி இருக்கு இல்லைங்க, அது ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறக்காக இது ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லி கம்பெனிலே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பாடிக்கு பார்த்தீங்கன்னா 5 years சேசிங் வாரண்டி. ஓகே, அதுபோக பார்த்தீங்கன்னா இது 100% காப்பர் கண்டென்சர் ப்ளூ ஃபின் டெக்னாலஜியில் வருது. அதனால காயில் லீக் வரக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு இந்த இது பார்க்கலாம். இப்போ இந்த மாடல் ஏசி இருக்கு இல்லைங்க, இந்த மாடல் ஏசிக்கு Panasonicல இந்த பேக்கிங் டிசைன் எல்லாமே செம்மையா இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விங் லூவருமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஓப்பனிங்ல இருக்கும். இந்த Panasonic இன்வெர்ட்டர் அப்படிங்கிறதுல இந்த Panasonic கம்பெனியினுடைய ஹிஸ்டரி இருக்கா பார்த்துக்கலாம். இது Panasonic 1918 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல ஸ்டார்ட் பண்ணதான் இந்த Panasonic கம்பெனி. இவங்க எலக்ட்ரானிக்ஸ்ல செம வெல்த் அப்படின்னே சொல்லலாம், செம வெயிட் அப்படின்னே சொல்லலாம். வேர்ல்டு ஃபுல்லாவே Panasonicனுடைய ப்ராடக்ட்னுடைய குவாலிட்டி அப்படிங்கும் போதே எல்லாத்துக்குமே தெரியும், அது அவ்வளோ சூப்பரான ஒரு குவாலிட்டி இருக்கும். ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டில் இவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1958 இந்த ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகி ரூம் ஏர் கண்டிஷனர் ஃபர்ஸ்ட்டாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஜப்பானில் மட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மிகப்பெரிய நெட்வொர்க்காக வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்காங்க இந்த Panasonic ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டில். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இவங்களுடைய பிசிபி டெக்னாலஜி, அதாவது எலக்ட்ரானிக் பிசிபி. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதில் வெயிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு டெக்னாலஜியில். அதில் Panasonicனுடைய வெயிட் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிபி டிசைன், அப்புறம் மோட்டார் டிசைன். ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ வர மிட்சுபிசி ஏசி இருக்கு இல்லைங்க, டாப் எண்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுபிசியினுடைய இன்டோர் மோட்டரும் கூட இவங்க Panasonicலிருந்து சப்ளை ப்ராடக்ட் தான் அவங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இதனுடைய மோட்டர்னுடைய குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ளஸ் பிசிபியினுடைய குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகக்கூடிய ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மி இந்த Panasonic ஏசியில். இவ்வளோ இது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய ப்ரைஸ் வைஸில் இது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். கண்டிப்பாக அப்படி இல்லை. உண்மையாலுமே இன்வெர்ட்டர் வேணும், இன்வெர்ட்டர் தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த Panasonic இந்த 5 star மாடல் சூஸ் பண்ணலாம். ஏன் இந்த 5 star இதுலேயே 3 star Panasonicல யூஸ் பண்ணலாமே அப்படின்னு அந்த 3 star மாடலுக்கும் 5 years பிசிபி வாரண்டி, இன்டோர் மோட்டர் அவுட்டோர் மோட்டருனுடைய வாரண்டி, சேசிங் வாரண்டி எல்லாமே ஈக்குவல் தான். ஆனால் நான் இன்வெர்ட்டரில் 3 star பெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம அதில் 3 star வேண்டாம். நீங்கள் இன்வெர்ட்டர் போகணும் அப்படின்னா நீங்கள் 5 star போய்க்கலாம். ஏன்னா 5 starக்கும் 3 starக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை இன்வெர்ட்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரில் இதே 3 star இன்வெர்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா 41 அந்த ரேஞ்சுக்குள்ளே 41 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாடலுக்கே போய்க்கிறது பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா ஒரு 5000 ரூபா 8000 ரூபா ஃபர்ஸ்ட் 5 star ஒரு 15000 18,000 டிஃப்ரெண்ட் இருக்கும்போது நம்ம 5 star திங்க் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ ப்ரைஸ் வைஸில் நமக்கு பெஸ்ட்டாகவும் கிடைக்குது. அதனால நம்ம இந்த 5 star போய்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு இந்த 5 star யூனிட் எவ்வளோ கரண்ட் பில் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 847 யூனிட். கரெக்டாக சொல்லணும்னா 846.86 யூனிட் எடுத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு. அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி பாருங்க, மாதத்துக்கு 70 யூனிட் எடுத்துக்கும். 70 யூனிட் ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் 5 ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா கூட மாதத்துக்கு உங்களுக்கு கரண்ட் பில் 350 ரூபா. இந்த ஏசினால உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாகும். 5 ரூபா போட்டிங்கன்னா 2 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 140 ரூபா தான் கரண்ட் பில் ஆகும். அந்த அளவுக்கு இது எனர்ஜி எஃபிஷியன்ட் மாடல். அதெல்லாம் ஓகேப்பா. இந்த மாடல் ஏசியில் ரெஃப்ரிஜரண்ட் என்ன மாதிரி ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா R32 ரெஃப்ரிஜரண்ட், இக்கோ ஃப்ரெண்ட்லி ரெஃப்ரிஜரண்ட் அதுதான் இது பண்ணியிருக்காங்க. அதனால இன் ஃபியூச்சர்லையுமே பார்த்தீங்கன்னா இதனுடைய ரெஃப்ரிஜரண்ட்னுடைய ப்ரைஸ் வைஸில் அதிகமாகறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Panasonicனுடைய குவாலிட்டி. இந்த குவாலிட்டி எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெனரல் மிட்சுபிசிக்கு ஈக்குவலான ஓரளவுக்கு இதை குவாலிட்டி கம்பேர் பண்ணலாம்.
அடுத்ததாக சொல்லலாம் ஜென்ரல் மிட்சுபிஷிக்கு அடுத்த ஸ்டேஜில் இதை கண்டிப்பாக சொல்லலாம். இந்த பேனாசோனிக் இந்த மாடல் ஏன்பா இந்த மாடல் அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லா மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லையுமே சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. எல்லா பிராண்ட்லையுமே ஒரு ஃபெயிலியர் இருக்கும். ஜென்ரல் மாடல் ஏசிலையும் ஏதோ ஒரு ஏசியில் ஏதோ ஒரு ஃபெயிலியர். அது மாதிரி பெஸ்ட் மாடல் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை கண்டிப்பாக சொல்லலாம் பேனாசோனிக்கில். உண்மையாலுமே அமேசிங். இந்த ப்ரைஸில் இந்த குவாலிட்டியோட இந்த வாரண்டி 5 இயர்ஸ் வாரண்டி, இந்த ப்ரைஸில் இந்த பேனாசோனிக் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பிசிபி வாரண்டி, 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டி, 5 இயர்ஸ் சேசிங் வாரண்டி எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அடிஷ்னலாக எனக்கு வந்து வேற என்ன இருக்குங்க இதில் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டோர் காயில், இன்டோர் காயில், அவுட்டோர் மோட்டர், இன்டோர் மோட்டர். இதில் அவுட்டோர் காயில் லீக் ஆயிருமோ, அப்போ லீக் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் வந்துருமா, செலவு அதிகமாக வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்காது. பிசி ரேலிருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த கண்டென்சர் காயில் இருக்கு இல்லைங்க, கண்டென்சர் காயிலுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி நம்ம ஈஸி ரேலிருந்து கொடுக்குறோம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு கவர் ஆயிரும், எந்த பிரச்சனையும் இல்லை. அவுட்டோர் கண்டென்சர் காயில் ப்ராப்ளமாக இருந்தாலும் வாரண்டியில் கிளைம் ஆயிரும், கம்ப்ரஸர் போயிடுச்சுனாலும் வாரண்டியில் கிளைம் ஆயிரும், பிசிபி போர்டு போயிடுச்சுனாலும் வாரண்டியில் கிளைம் ஆயிரும், இண்டோர் பிசிபி போர்டு போச்சுனாலும் வாரண்டியில் கிளைம் ஆயிரும். அதனால பெஸ்ட்டான ஒரு மாடல்னா நான் இந்த பேனாசோனிக் இன்வெர்டர் இந்த 2020 சொல்லுவேன். பேனாசோனிக்கினுடைய ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த வந்து பேனாசோனிக்ன்ட்டு இல்லை, எல்லா ரிமோட்டுக்குமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இதில் கம்பெனியிலேருந்து ஒரு செல்லு கொடுத்துருப்பாங்க. இந்த செல்லு வந்து யூஸ் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்ல, யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் இதாகுது அப்படின்னா இந்த செல்லை கழட்டி போட்டு வேறு செல்லு குவாலிட்டியாக, அதாவது இந்த டியூரோ செல் இருக்கு இல்லைங்க, இந்த AAA சைஸு டியூரோ செல் புதுசு வாங்கி போட்டுங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லு கொஞ்சம் நாள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வெடிச்சு அதுலேருந்து ஒரு கெமிக்கல் வந்து ரிமோட்டை ப்ராப்ளம் பண்ணி விட்ரும். இப்போ இந்த ரிமோட் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா 750 ரூபா நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும், ஒரு 20 ரூபா 30 ரூபா வரும் அந்த செல்லு மாற்றுறது. அதனால் டியூரோ செல் மாதிரி செல்லு வாங்கி போட்டுங்க, கம்பெனியிலேருந்து வரதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்கள், ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண வந்து கழட்டி தூக்கி போட்டு டியூரோ செல் மாற்றிக்கிங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம போடும்போதே டியூரோ செல்லை போட்டுறோம், அப்படி போட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த 5 ஸ்டார் பேனாசோனிக் ஏசியினுடைய ரிமோட் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளங்கைக்குள்ளே மறைஞ்சிருச்சு. உண்மையான பேனாசோனிக்னுடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இந்த ரிமோட்டு தான். கைக்கு 2 கையில் இப்போ மடக்கிட்டு பாருங்க, உள்ள செம்மையா அப்படியே அடைஞ்சு அவ்வளோ காம்பேக்டாக இருக்குது. அதே நேரத்தில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் கூலிங் அப்படிங்கிறது பவர்ஃபுல் டக்குன்னு சூப்பரான ஒரு கூலிங், அதிகமான கூலிங் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மோட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோட், கூல் மோடு, ட்ரை மோடு, ஃபேன் மோடு. இந்த ஆட்டோ மோடு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆகிக்கும். அடுத்து கூல் மோடுங்கிறது நம்ம என்ன டெம்பரேச்சர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறது. இந்த ட்ரை மோடில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் இது பண்ணி ஹியூமிடிட்டி ரொம்பவே கம்மி பண்ணிடும், அதுதான் ட்ரை மோடு. அடுத்தது ஃபேன் மோடில் வெறும் ஃபேன் மட்டும் ஓடிட்டு இருக்கும், அதான் ஃபேன் மோடு. அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டைம். இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு டெம்பரேச்சரை குறைஞ்சிக்கிட்டே வரும். அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், ஆன் ஆஃப் சுவிட்ச், ஃபேன் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது ஆட்டோ, அல்லது 3 ஸ்டேஜ் ஆட்டோ, லோ, மீடியம், ஹை இருக்குது. அடுத்தது ஏர் ஸ்விங் தான் சொன்னேன் இல்லைங்க, மேலே கீழே போயிட்டு வர மாதிரி அப் அண்ட் டவுன். இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. இது போக பார்த்தீங்கன்னா டைமர் இருக்குது, ஸ்லீப் டைமர், ஆன் ஆஃப் டைமர் இதெல்லாமே இருக்குது. இதில் கீழே வருது, ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதனுடைய ஸ்டாண்ட் ஒன்று அது கூடயே வந்துடுது. இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு டபுள் சைட் ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்க, அதை வச்சு நீங்கள் வேறு இடத்துல வாலில் ஒட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, வேறு ஏதோ ப்ராடக்ட்டில் ஒட்டிட்டிங்கனாலும் அங்கே இடத்துக்கு நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். பெட்டுக்கு பக்கத்துலேயே வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக இதனுடைய அடிஷ்னலாக வர ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் பைப், 10 ஃபீட் காப்பர் பைப் இதோட வந்துடுது. அதுபோக பார்த்தீங்கன்னா 3 மீட்டருக்கு கேபிள், 4 கோர் கேபிள், இதோட கனெக்டிங் கேபிள் இதோட வந்துடுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேனாசோனிக் இன்வெர்டர் 5 ஸ்டார் மாடலினுடைய ரிவ்யூ பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதுபோக பார்த்தீங்கன்னா ஏசி பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஹோம் அப்ளைன்சஸ் பற்றி வேறு ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோன் மூலமாக இது பண்ணணும் அப்படின்னீங்கன்னா காலையில் 10 to 5 நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆஃபீஸில் தான் எடுப்பாங்க. எடுத்தாலும் அந்த கேள்விக்கான பதில் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவங்களால சொல்ல முடியல எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, வேணால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதுபோக இந்த வீடியோ எல்லாமே பாருங்க, நம்ம சேனலுடைய ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஏசி பற்றி தனித்தனியாக நிறைய சொல்லியிருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி, எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதை பற்றி எல்லாமே டாப் டு பாட்டம் தெரிஞ்சுட்டு நீங்கள் அது இது பண்ணுறது பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு ஏசி மாட்டுறது எப்படி மாட்டணும், எப்படி கழட்டணும், ஒரு புதிய ஏசி மாட்டும் போது என்னென்ன பண்ணுவாங்க,
வேக்கம் எப்படியெல்லாம் இது பண்ணுவாங்க, வேக்கம் ப்ராசஸ்ல என்னென்ன இருக்கு, வேக்கம் பண்ணும்போது என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ஏசி ஃபிட்டிங் பண்ணி முடிச்சு போனாங்கன்னா என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டான இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எல்லா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.